ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸோட முன்னாள் சிஇஓ கபில் சந்திரசேனவோட மரணம், மர்மமான மரணம் இப்போ இலங்கைக்குள்ள மிகப்பெரிய பேசு பொருளா மாறியிருக்கு. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த ஒருத்தர் எப்படி திடீர்னு மர்மமான முறையில உயிரிழந்திருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகங்கள் இப்போ வலுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இவருடைய மரணம் ஒரு தற்கொலையா இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பல தரப்பினர்கிட்ட பரவலா பேசப்பட்டு வருது. இந்த மாதிரியான பின்னணியில இவருடைய இந்த மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கிறதுக்காக இந்த சம்பவம், இந்த மரணம் தொடர்பான விசாரணைகள் எல்லாமே குற்றத்தடுப்பு பிரிவு கிட்ட மாற்றப்பட்டிருக்கு. இப்போ குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முடுக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தீவிரமான விசாரணைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இவர் உயிரிழக்கிறதுக்கு முதல் நாள் கபில சந்திரசேனவுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை ரத்து செய்யப்படுது. அதாவது இவருடைய பிணை நிபந்தனைகளை இவர் மீறி இருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால நீதிமன்றம் மூலமா பிடியாணை பிறப்பிக்கப்படுது. அடுத்த நாள் காலையிலேயே அவரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவோட வீட்டுல மர்மமான விதத்துல உயிரிழந்திருக்காரு. அவருடைய சடலம் மீட்கப்படுது. 5 பேர் கொண்ட வைத்தியர்கள் குழு மூலமா வழங்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகள் அப்படின்னு இது எல்லாமே கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மூலமா தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 மாத காலமா விளக்கமறியல்ல வைக்கப்பட்டு கபில சந்திரசேன பிணையில விடுவிக்கப்படுறாரு. அதுவும் நிபந்தனைகளோட தான் பிணையில விடுவிக்கப்படுறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு பிணை வழங்கின இந்த 2 பேர் யாருன்னே கபில சந்திரசேனவுக்கு தெரியாது. அதாவது கபில சந்திரசேனவுக்கும் அவருக்கு பிணை வழங்கின நபர்களுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு. பணத்துக்காக பிணை வழங்கின இந்த 2 பேரையும் கெசல்பத்த போலீசார் கைது செய்திருக்காங்க. கைது செய்து அவங்க கிட்ட மேற்கொண்ட விசாரணைகள்ல அவங்க பல விஷயங்கள்ல தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அவங்க வழங்கின அந்த வாக்குமூலத்துல எங்களுக்கு பணம் வழங்கினாங்க, அதனாலதான் நாங்க கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த விசாரணைகள்ல வெளிப்படுத்தி இருக்காங்க. கபில சந்திரசேன சடலமா மீட்கப்பட்டது முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா அவர்களுடைய கொல்பிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல தான். அரவிந்த் டி சில்வா கபில சந்திரசேனுவினுடைய மனைவியோட சொந்தக்காரர் அப்படிங்கிறதுனால இவர் அந்த வீட்டுல தங்கி இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகங்களும் இப்போ வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த மரணம் தற்கொலை அப்படின்னு பலவிதமான செய்திகள் வெளியாகி இருந்தாலும் கூட இந்த மரணம் தற்கொலையா இருக்காது, இது ஒரு கொலையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ புலனாய்வு பிரிவு சந்தேகங்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த சந்தேகங்கள் வலுத்திருக்கிற காரணத்தினாலதான் அரவிந்த் டி சில்வா கபில சந்திரசேனோட மனைவி, அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லி பலர்கிட்ட போலீசார் வாக்குமூலம் பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உயிரிழந்த கபில சந்திரசேனோட கைபேசியில கடைசியா யாருக்கு கால் போயிருக்கு, யார்கிட்ட இருந்து அவருக்கு கால் வந்திருக்கு, என்ன மெசேஜஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி முழுமையா ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு வரதாவும் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த மரணம் தொடர்புல சந்தேகங்கள் இருக்கதா கொள்ளுப்பிட்டிய போலீசார் கோட்டை நீதிமன்றத்துல தெரிவிச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இதற்கான விசாரணைகளை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு கோட்டை நீதிமன்றமும் உத்தரவிட்டிருந்தது. அதற்கேற்ற விதத்துல இவருடைய பிரேத பரிசோதனைகளை தாண்டி இவருடைய இரத்தம், சிறுநீர், அது மட்டும் இல்லாம தலைமுடி கூட பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வர்றதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அரசாங்க பகுப்பாய்வாளர் அறிக்கை மூலமா தான் இந்த கொலை எப்படி நடந்திருக்கு, இது தற்கொலை தானா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வெளிப்பட போகுது. ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல்ல நடந்த பல கோடி ரூபாய் ஊழல் வழக்கோட மிக முக்கியமான சாட்சி தான் இந்த கபில சந்திரசேன. இவர் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்துல இவர்கிட்ட இருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்கள்ல பல விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த விஷயங்கள் எல்லாமே நீதிமன்றத்துக்கும் வெளிப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்திலையும் உண்மைகளா முன்வைக்கப்பட்டிருந்தது. இலங்கையில நடந்த பல குற்ற சம்பவங்களோட தொடர்பு இருக்கக்கூடிய முக்கியமான சாட்சியங்கள் உயிரிழக்கிறது, சாட்சியங்கள் மௌனிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு சில காலங்கள்ல நடந்துகிட்டு இருந்தது. அதுவும் அதிக அளவுல நடந்துகிட்டு இருந்தது. அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்த கபில சந்திரசேனவோட மரணத்திலையும் நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்விகள் தான் இப்போ பலர் மத்தியிலையும் எழுப்பப்பட்டு வருது. இதுக்கு முன்னாடியே திரைசேரியிலிருந்து திருடப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் விடயம் சம்பந்தமாகவும் முக்கியமான சாட்சியா இருந்த ரங்க ராஜபக்ஷ மர்மமான முறையில உயிரிழந்திருந்தாரு. அதுவும் அவருடைய உயிரிழப்பு ஒரு தற்கொலை அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது. இந்த மாதிரியான பின்னணியில ஏர்பஸ்
வழக்கோட மிக முக்கியமான சாட்சியா பார்க்கப்படக்கூடிய கபில சந்திரசேனவும் உயிரிழந்திருக்காரு. அதுவும் கொலையா தற்கொலையா அப்படிங்கிறது இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இந்த மாதிரி பல முக்கியமான வழக்குகளோட முக்கியமான சாட்சிகள் எல்லாமே மௌனிக்கப்பட்டு இருக்குது. அவங்க உயிரிழக்கிறது, அவங்க மரணிக்கிறது அப்படிங்கிறது இந்த வழக்குகளை முடக்குமா? அப்படி இல்லைன்னா இந்த வழக்குகளுக்கு ஒரு முறையான தீர்வு கிடைக்காமலேயே இது புதைந்துருமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் முன்வைக்கப்பட்டு வருது. அந்த ஒரு அச்சமும் மக்கள் மத்தியில இருக்கு. ஒருவேளை கபில சந்திரசேன இப்போ உயிரோடு இருந்திருந்தா பல முக்கிய புள்ளிகளோட முகத்திரை கிழிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால அவர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா? அப்படி இல்லைன்னா அந்த அச்சுறுத்தல்கள்னால அழுத்தம்னால அவரே தற்கொலை செஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கிறது இனி வரும் காலங்கள்ல இந்த விசாரணைகள் மூலமா வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் மூலமா தான் தெரிய வரும். இப்போ இந்த சம்பவம், இந்த மரணம் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கு. இனி வரும் நாட்கள்ல இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன, இது எதனால நடந்தது அப்படிங்கிற பல விஷயங்கள் வெளிப்படுத்தப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் மக்கள் மத்தியில இருக்கு. கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொள்றதுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய ஒரு பெல்ட் அவருடைய வீட்டுல, அதாவது கான்ஸ் பிளேஸ்ல இருக்கக்கூடிய அவரோட வீட்டுல இருந்து அவர் தங்கி இருந்த வீட்டுக்கு ஒரு பணியாளர் மூலமா அதற்கு முன்னாடி நாள் இரவே கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுதான் போலீசார், இந்த விசாரணை அதிகாரிகள் இப்படியான சந்தேகங்கள் வெளியிடுறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. இவருடைய மரணம் தொடர்பா பல பேர்கிட்ட வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில இந்த பணியாளர் கிட்டையும் போலீசார் விசாரணைகள் நடத்தி இருக்காங்க. அவர்கிட்டையும் ஒரு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவர்கிட்ட இப்படி பெறப்பட்ட வாக்குமூலத்துல தான் அவரு இந்த பெல்ட் முதல் நாள் இரவு கபில சந்திரசேன சொன்னதுனால கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்காரு. அந்த ஒரு விஷயம் தான் இது தற்கொலையா இருக்கலாம், இந்த தற்கொலைக்கு கபில சந்திரசேன இதுக்கு முன்னாடி இருந்தே பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற பல சந்தேகங்களை இப்போ வெளிப்படுத்தி இருக்கு. கபில சந்திரசேன சடலமா மீட்கப்பட்ட சந்தர்ப்பத்துல அவருடைய கழுத்துல இருந்த அந்த அடையாளங்கள் கான்ஸ் பிளேஸ்ல இருக்கக்கூடிய அவரோட வீட்டில இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பெல்ட்டோட அடையாளங்கள் தான் அப்படிங்கிறது இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அடிக்கடி ஜிம்முக்கு போகும்போது இந்த பெல்ட்டை யூஸ் பண்றதுனால இதை கொண்டு வர சொல்ற சந்தர்ப்பத்துல பணியாளருக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வரல. ஒருவேளை ஜிம்முக்கு போறதுக்காக தான் அவர் இந்த பெல்ட்டை கொண்டு வர சொல்லியிருக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சதாகவும் இந்த பணியாளர் விசாரணை அதிகாரிகள் கிட்ட வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு. இப்படியான பல தகவல்கள் வெளியாகிட்டு இருந்தாலும் கூட இப்போ வரைக்குமே இது தற்கொலையா கொலையா அப்படிங்கிற தொடர்பா எந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் விசாரணை அதிகாரிகள் தரப்புல இருந்தோ இல்லைன்னா போலீஸ் தரப்புல இருந்தோ இன்னும் வெளியிடப்படல. இது சம்பந்தமான விசாரணைகள் இப்போ தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம குற்றத்தடுப்பு பிரிவுக்கு இப்போ விசாரணைகள் மாற்றப்பட்டிருக்கு. இனிதான் இன்னும் தீவிரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகளும் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சம்பவத்தோட அடுத்த கட்ட விசாரணைகள் என்ன மாதிரி அமைய போகுது, என்னென்ன தகவல்கள் வெளிவர போகுது அப்படிங்கிறது தொடர்பா.